காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவியிலிருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். கிரகரி ஏரியில் நடந்த விபத்து, சிறுவர்களின் உயிரை காத்த கடற்படையினர். மன்னாரில் இலவச மருத்துவ முகாம். கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகு விபத்து, காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி தீவிரம். இலட்சக்கணக்கானோரின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள பணம், வெளியான அறிவிப்பு. விவசாயிகளிடமிருந்து 33,000 தொன் நெல் கொள்வனவு. டிட்வா சூறாவளி நிவாரண நிதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கிருணிகாவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் 2 மீண்டும் விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின்னர் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். நுவரெலியா கிரிகரி ஏரியில் ஜெட்ஸ்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த 11 மற்றும் 13 வயதுடைய சிறுவர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று கிரிகிரி ஏரியில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது இடம்பெற்றுள்ளது. மன்னார் உப்புக்குளம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் ஒன்று இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய், தைராய்டு தொடர்பான பிரச்சினைகள், பிட்யூட்டரி சுரப்பி தொடர்பான கேபர்கோலின் சிகிச்சை தேவைப்படுபவர்கள், ஆஸ்துமா, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், சுவாச பிரச்சினைகள், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கான மருத்துவ நடவடிக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. மொரட்டுவை அங்குலானி கடற்கரைக்கு தொலைவில் கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்ததில் காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 3வது நாளாக தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை வழக்கமான ரோந்து பணியை முடித்துவிட்டு கொழும்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகள் எதிர்வரும் 19ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வசும நல உதவி திட்டத்தின் முதல் கட்ட பயனாளிகளுக்கு குடும்பங்களுக்கு 924 கோடியே 18,92,500 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நெல் கொள்வனவு செயற்திட்டத்தின் கீழ் இதுவரை 33,666 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். இதில் அதிகளவான நெல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்தே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துத்வா சூறாவளிக்காக புனர்வாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 30% மட்டுமே இதுவரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எஞ்சிய நிவாரணத் தொகைகளை பயனாளிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியின் போது வீதிகளை மறித்ததாகவும் மற்றும் போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமசந்திர மற்றும் பல பெண் பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நவம்பர் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.
இவ்வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரங்கம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.